வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட தியாகி சுப்பையாவின் நினைவு தினம். சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி. சந்தேகம் தீர்க்கும் வகுப்பில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா தொற்று உறுதி. வகுப்பறை சீல் வைக்கப்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. தன்னை விட்டு பிரிந்து சென்ற காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிஜிபி அலுவலகம் முன்பு குழந்தையுடன் பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பள்ளிகள் திறப்பு. பெற்றோர்களின் அனுமதி கடிதத்துடன் மாணவர்கள் வருகை. கஞ்சா அடிப்பதை தட்டி கேட்ட ஆட்டோ டிரைவர் வீடு மீது நாட்டு வெடிகுண்டு வீசி மிரட்டல். முத்தியால்பேட்டை பகுதியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தியாகி வ. சுப்பையா நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் ஆசிய கண்டத்திலேயே 8 மணி நேர வேலை செய்யும் உரிமையை போராடி பெற்றுத் தந்தவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான வ. சுப்பையா அவர்களின் 26வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மறைமலையடிகள் சாலை, திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் உள்ள சுப்பையாவின் திருவுருவ சிலை மற்றும் உருவப்படத்திற்கு முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வ. சுப்பையா சிலைக்கு கட்சியின் மாநில செயலர் சலீம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு பள்ளியில் நடைபெற்ற சந்தேகம் தீர்க்கும் வகுப்பில் பங்கேற்ற மாணவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வகுப்பறை சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வைரஸ் தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இதில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இயங்காது எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் சார்பில் கொண்டுவரப்பட்டுள்ள பல்வேறு தளர்வுகள் காரணமாக இயல்பு வாழ்க்கை ஓரளவு திரும்பியுள்ளது. மேலும் புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசாமி அக்டோபர் 8ஆம் தேதி முதல் சில கட்டுப்பாடுகளுடன் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்கும் என அறிவித்திருந்தார். இவ்வாறு திறக்கப்படும் பள்ளிகள் மூலம் சந்தேகம் தீர்க்கும் வகுப்புகள் நடத்திக் கொள்ளலாம் எனவும் அனுமதி அளித்திருந்தார். அதன்படி கடந்த 8ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கின. அதன்படி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட காராமணிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் கடந்த 8ஆம் தேதி முதல் நடைபெற்றன. இந்த வகுப்புகளில் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சந்தேகம் தீர்க்கும் வகுப்பில் பங்கேற்ற 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த மாணவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இது குறித்து அறிந்த பள்ளி நிர்வாகம் அந்த மாணவருடன் வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் ஆகியோரை தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அந்த மாணவன் பயின்ற வகுப்பறையும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வைரஸ் தொற்றின் தாக்கம் இருப்பதால் பள்ளிகளை திறக்க பெற்றோர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சந்தேகம் தீர்க்கும் வகுப்பில் பங்கேற்ற மாணவர் ஒருவர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை விட்டு சென்ற காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகம் முன்பு குழந்தையுடன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியை அடுத்த பிச்சைவிரான்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. இவருக்கும் கொம்பாக்கம்பேட் பகுதியைச் சேர்ந்த காவலர் சண்முகத்திற்கும் 2015ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. குழந்தை பெறுவதற்காக தனது தாய் வீட்டிற்கு கவிதா வந்தார். இந்த நிலையில் கவின் என்ற ஆண் குழந்தை பிறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் கவிதாவுடன் வாழ சண்முகம் மறுத்துவிட்டார். இது தொடர்பாக கவிதா குடும்பத்தினர் கேட்டபோது நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சண்முகம் தெரிவித்துவிட்டார். இதனால் மனமடைந்த கவிதா தனது மகன், தாய், அண்ணன் ஆகியோருடன் வந்து நியாயம் கேட்டு டிஜிபி அலுவலகம் வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கு வந்த பெரிய கடை போலீசார் கவிதாவை சமாதானப்படுத்தி டிஜிபி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். சரி, வாழ்க்கை வேணாம்னாலும் என் நகையை கொடுத்தா இந்த புள்ள பேர்ல போட்டுறோம். சொல்லுங்க, என் புள்ளைக்கு எனக்கு தேவைப்படும். என் புள்ளையோட வாழ்க்கைக்கு தேவைப்படும். தமிழடா? இல்ல, நாங்க பாண்டிச்சேரி சார். வீரமுத்து. அவர் தமிழ்நாடு. இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நைட்டால நான் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன் சார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 189 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 189 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 155 நபர்களுக்கும், காரைக்காலில் 14, ஏனாமில் 4, மாஹேவில் 16 நபர்களும் அடங்குவர். இதுவரை 4617 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 26,555 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 2 நபர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 565ஆக உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 31,737ஆக உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பிறந்தநாள் கொண்டாடிய தொழிலதிபர் வீட்டில் 10 லட்சம் மதிப்பிலான வைர நகைகள் திருடப்பட்டது குறித்து உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கோலாஸ் நகர் காந்தி வீதியில் வசித்து வருபவர் சுஜய்காந்த். இவர் இருசக்கர வாகன விற்பனை நிறுவனம் நடத்தி வருகின்றார். இவரது வீட்டில் 2 தினங்களுக்கு முன் மகனின் பிறந்தநாள் எளிய முறையில் நடைபெற்றது. விழா முடித்து அனைவரும் புறப்பட்ட பின்னர் அவரது மனைவி நகைகளை கழற்றி மேஜையில் வைத்துள்ளார். அதன் பிறகு காலை எழுந்து பார்த்தபோது வைரக்கம்மல், வைரத்தோடு ஆகியவை மட்டும் காணவில்லை. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் மாறன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியதில் வீட்டு கதவு உடைக்கப்படவில்லை, பீரோ உடைக்கப்படவில்லை, பொருட்கள் எதுவும் கலைக்கப்படவில்லை என்று கூறப்படுவதால் அவர்களுக்கு தெரிந்தவர்கள்தான் எடுத்திருக்க வேண்டும் என போலீசார் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றவர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். திருடு போயுள்ள வைர மோதிரம், தோடு ஆகியவற்றின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என கூறப்படுகின்றது. இந்த திருட்டு குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபி தலைமையில் உறுதியேற்பு நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலை அருகே உள்ள காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா தலைமையில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. முகக்கவசத்தை எப்போதும் அணிவேன், பொது இடங்களில் இருக்கும்போது கட்டாயமாக அணிவேன், மற்றவர்களிடம் இருந்து குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளி பராமரிப்பேன், சோப்பு மற்றும் தண்ணீரில் கைகளை அடிக்கடி முழுமையாக கழுவுவேன் என்று டிஜிபி உறுதிமொழி வாசிக்க அதனை காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் ஏற்றனர். பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு நாள்தோறும் மதிய உணவு அளித்து வரும் போக்குவரத்து காவல் பிரிவைச் சேர்ந்த காவலரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டுகின்றனர். காவல்துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரிகளும் காவலர்களும் பொதுமக்களிடம் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்ற ஓர் எண்ணம் சமுதாயத்தில் நிலவி வருகிறது. எனினும் தங்களது கடமையில் கண்ணியத்துடன் பணிபுரிந்து வரும் காவலர்களில் ஒரு சிலர் பொது சேவையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அயராது உழைக்கும் ஏழை எளிய மக்கள் மீதும் பரிவு காட்டி அவர்களுக்கு நாள்தோறும் உதவி வரும் காவலர் ஒருவர்தான் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரியும் பெஞ்சமின் பிராங்க்லின். பிறருக்கு உதவும் எண்ணத்தை இளம் வயது முதற்கொண்டே வளர்த்து கொண்ட இவர் மனித நேயத்தோடு மாதந்தோறும் தான் பெறும் அரசு ஊதியத்தின் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்குவது, முகக்கவசம், சானிடைசர் மற்றும் உடைகள் வழங்குவது என பல்வேறு நற்பணிகளை அவர் பணிபுரியும் இடத்திற்கு சென்று வழங்கி வருகிறார். நொடிக்கு நொடி வேலை என ஓயாமல் அலைந்து கொண்டிருக்கும் மனித சமூகத்தில் தன்னால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்வதை ஒரு கடமையாக கொண்டிருக்கும் இந்த காவலரின் செயல் பலரையும் ஆச்சரியப்பட வைப்பதுடன் சிலரை நெகிழவும் வைத்துள்ளது எனலாம். பதவி உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடியில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள போனஸ், உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 6வது ஊதியக்குழு மற்றும் நிலுவையில் உள்ள சம்பளம் மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சுதேசி மில் அருகே ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலுவையில் உள்ள 10 மாத ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர்கள் 3வது வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலுவையில் உள்ள 10 மாத ஊதியம் மற்றும் பென்ஷன் ஆகியவற்றை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பினர் 3வது வாரமாக கல்வித்துறை வளாகம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர் கூறும்போது, கடந்த 3 வாரங்களாக
300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் காலை முதல் மாலை வரை கல்வித்துறை வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை எந்தவிதமான சாதகமான பதிலேதும் அரசு வழங்கவில்லை என்றும் ஒருபுறம் பள்ளிகளை ஆரம்பித்து ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடும் புதுச்சேரி அரசு நிலுவையில் உள்ள 10 மாத ஊதியத்தை வழங்க போராடிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை அழைத்து பேச தயாராக இல்லை என்றும் ஏற்கனவே பலமுறை அரசுக்கு எடுத்துரைத்தது போல் நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகிகளுடன் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அதை ஆசிரியர்கள் ஊதியத்துடன் இணைக்காமல் நேரடியாக பள்ளி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் கூறும்பொழுது ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக அரசு விரைவில் ஆணை பிறப்பிக்காவிட்டால் துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மற்ற எல்லாரையுமே வர வச்சு நம்ம மட்டும் போராட்டம் பண்ணுவோம், அவங்க மட்டும் டென்ஷன் வாங்குவாங்க, மற்ற எல்லாருமே. செய்திகள் தொடர்கின்றன. கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டறிந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பெற்றோர்களின் அனுமதியுடன் முதல் கட்டமாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பாடங்கள் நடத்த திட்டமிடப்பட்டு திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகளில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் செவ்வாய், வியாழன், சனி ஆகிய கிழமைகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை பாடங்கள் நடத்த கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வகுப்பறையில் பயில வேண்டும் எனவும் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கல்வியாண்டு முதல் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பெற்றோர் அனுமதி கடிதத்துடன் உற்சாகத்துடன் முகக்கவசம் அணிந்து பள்ளிக்கு வந்தனர். முன்னதாக பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியர்களுக்கு பள்ளியின் நிர்வாகி சந்தானம் மற்றும் ஆசிரியைகள் வெப் ஸ்கேனர் மூலம் பரிசோதனை செய்து சானிடைசர் கொடுத்து வகுப்பறைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வகுப்பறையில் அமர்ந்து ஆசிரியர்களிடம் பாடத்தில் வரும் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொண்டனர். முன்னதாக காலையில் மாணவர்கள் வருவதற்கு முன்பும் மதியம் மாணவர்கள் சென்ற பின்பும் பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைக்குள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மையாக வைத்துள்ளனர். இது பற்றி பள்ளியின் நிர்வாகி சந்தானம் கூறும்போது, மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்லும் போதும் வீட்டுக்கு செல்லும் போதும் சமூக இடைவெளியை, அதாவது 6 அடி இடைவெளியை கடைபிடித்து அதன்படி செல்கிறார்களா என்பதை அதற்கான ஆசிரியர்களை நியமித்து அதை செவனை செய்து வருகிறோம். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பெற்றோர்களின் அனுமதி கடிதத்துடன் பள்ளிக்கு வர மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு முதல் கட்டமாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பாடங்கள் நடத்த திட்டமிடப்பட்டு திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகளில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் செவ்வாய், வியாழன், சனி ஆகிய கிழமைகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை பாடங்கள் நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வகுப்பறையில் பயில வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கல்வியாண்டு முதல் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பெற்றோர் அனுமதி கடிதத்துடன் உற்சாகத்துடன் முகக்கவசம் அணிந்து பள்ளிக்கு வந்தனர். முன்னதாக பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியருக்கு பள்ளியின் தலைவர் ராமு மற்றும் ஆசிரியர்கள் வெப் ஸ்கேனர் மூலம் பரிசோதனை செய்து சானிடைசர் கொடுத்து கைகளை சுத்தம் செய்த பின் வகுப்பறையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வகுப்பறையில் அமர்ந்து ஆசிரியர்களிடம் பாடத்தில் வரும் சந்தேகங்களை கேட்டறிந்தனர். முன்னதாக காலையில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு முன்பும் மதியம் மாணவர்கள் பள்ளியை விட்டு சென்ற பின்பும் பள்ளி நிர்வாகம் மற்றும் வகுப்பறையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மையாக வைத்துள்ளனர். இதை பற்றி பள்ளியின் தலைவர் ராமு கூறும்போது, சமூக பாதுகாப்போடு தான் இங்கே வந்து நாங்கள் ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்களும் எல்லாரும் அவங்களுடைய பெற்றோருடைய ஒப்புதலோடு இங்கே ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல மாதிரியாக போயிடுது. அவங்க போன உடனே நாங்கள் வந்து கிளாஸ் ரூமில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வர்றப்பையும் சுத்தம் பண்ணி அவங்க மீண்டும் கிளாஸ் ரூம் போகிறாங்க. கஞ்சா அடிப்பதை தட்டி கேட்ட ஆட்டோ டிரைவர் வீடு மீது நாட்டு வெடிகுண்டு வீசி மிரட்டல் விடுத்த சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வஉசி நகர் அக்காமடம் வீதியைச் சேர்ந்தவர் ராஜா பெத்திசெட்டிப்பட்டு பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். இவரது வீட்டிற்கு அருகே உள்ள காலி நிலத்தில் அந்த பகுதி மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்து சிலர் தினந்தோறும் கஞ்சா அடித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதனை கண்ட அவர் கஞ்சா அடித்துக் கொண்டிருந்தவர்களை தட்டி கேட்டுள்ளார். மேலும் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இரவு ஆட்டோ டிரைவர் வீடு மீது சிலர் நாட்டு வெடிகுண்டு வீசி மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கஞ்சா அடித்தவர்களை காட்டிக் கொடுத்ததால் நாட்டு வெடிகுண்டு வீசி மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியங்குப்பம் பகுதியில் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தொகுதி மற்றும் கிளைக்கழக பெயர் பலகை ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி அரியங்குப்பம் பகுதியில் இந்தியன் வங்கி அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் பிரகாஷ், துணைத் தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து இயக்கக்கூடிய ஏற்றி உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அடையாள அட்டைகளை வழங்கினர். மேலும் கிளை நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், அம்பேத்கர் தொண்டர்படை பாவடைராயன் மற்றும் சமூக அமைப்பு நிர்வாகிகள் பஷீர் அகமது, கலைப்பிரியன், வழக்கறிஞர் பாபு, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில இளைஞரணி தலைவர் கப்ரியேல், நகர துணைத் தலைவர் ஜான் பியர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர் கதிரவன் உட்பட ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்படி முதலியார்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் காணப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றும் பணிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக நகரின் பல்வேறு பகுதிகளில் காணப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அவ்வப்போது அகற்றப்பட்டு வந்தன. அதன் பின்னர் கொரோனா தடுப்பு பணிகளில் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி வந்ததால் இப்பணிகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே அக்டோபர் 12ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 21 நாட்களுக்கு நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் காணப்படும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அனைத்து துறை குழுவினர் ஒருங்கிணைந்து முதற்கட்டமாக கடலூர் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கம் முதல் மரப்பாலம் வரையிலான பகுதிகளில் சாலையோர பொதுமக்களுக்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்பொழுது ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள், தடுப்புகள் மற்றும் பேனர்களில் அதிரடியாக அகற்றினர். மேலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு உருளையன்பேட்டை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கண்டமங்கலம் காவல் நிலையம் சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் காவல் நிலையம் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் காவல் நிலையம் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார். உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மாவட்டம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் மற்றும் கண்காணிப்பாளர் நல்லசிவம், விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீபிரியா மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் பத்மாவதி, கிருஷ்ணகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் அவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, குழந்தை திருமணம், பெண்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கான சட்ட உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். இதில் கண்டமங்கலம் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மகளிர் சுயோதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். பிப்டிக் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் அலுவலக வாயில் முன்பு கண்டன வாயிற் கூட்டத்தில் ஈடுபட்டனர். பிப்டிக் நிறுவனத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி ஊதியம் வழங்க வேண்டும், 2 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன வாயிற் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊழியர் சங்க தலைவர் சேகர் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பாலமோகனன் முன்னிலை வகித்தார். அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் ரவிச்சந்திரன், அமைப்பு செயலாளர் கிறிஸ்டோபர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட தியாகி சுப்பையாவின் நினைவு தினம். சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி. சந்தேகம் தீர்க்கும் வகுப்பில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா தொற்று உறுதி. வகுப்பறை சீல் வைக்கப்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. தன்னை விட்டு பிரிந்து சென்ற காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிஜிபி அலுவலகம் முன்பு குழந்தையுடன் பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பள்ளிகள் திறப்பு.
பெற்றோர்களின் அனுமதி கடிதத்துடன் மாணவர்கள் வருகை. கஞ்சா அடிப்பதை தட்டி கேட்ட ஆட்டோ டிரைவர் வீடு மீது நாட்டு வெடிகுண்டு வீசி மிரட்டல். முத்தியால்பேட்டை பகுதியில் பரபரப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.